ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். கடவுளுக்கு சாட்சினா அமர்ந்து சொன்னால் பிடிக்காது. என்னுடைய பெயர் சார்லஸ். எளிமையா கடவுள் 2013 ஆயுத அனுமதி பெற்று கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 14 மறை மாவட்டமும், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி இத்தனை மாநிலங்களுக்கும் கடவுள் இந்த பணியை அனுப்பி கொண்டு நமது முதல் தந்தை திடீரென்று ஒரு நாளுக்கு முன்னே சொன்ன இந்த மாதிரி நீங்கள் பரிந்துரைக்க வரும் திங்கட்கிழமை 2ஆம் தேதி இரவு நாங்கள் கடவுளை கூட்டம் சேர்த்துவதற்கு ஜெபிக்கிறது ஜெபக்கூட்டம் அல்ல, யார் வெளிப்படுத்துவாரோ அவர்களை அழைத்தேன். இரவு இங்கே இந்த இடத்தில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக தந்தையோட ஆசிரோடு ஆரம்பித்தோம். எரேமியாவுடைய புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம், தயவுசெய்து அரசு எடுத்துவார். எரேமியா 22வது ஆவியின் கனிகளை எப்படி பெற வேண்டும் என்று, 3வது அமர்வு பரிசுத்த வாழ்வு. இந்த 3ஐ தான் தலைப்பை கொடுத்தார். குருவானர் சொன்ன அந்த ஒரு 2 நாட்களுக்குள்ளாக பணியின் சுமை ஒரே 1 மணி நேரம் தான் அமர்ந்தேன். ஜெபிக்க நேரம் இல்லை, இருந்தாலும் கடவுள் ஆயத்தம் இல்லாமல் இருக்க ஒரே 1 மணி நேரம் அமர்ந்தேன். அன்று இரவு முழுவதும் வழி நடத்தினார். தூக்கம்லாம் ஒரு அலர்ஜி, இந்த கொசு கடிச்சேன்னு நான் பயந்துட்டேன். ஒரு அலர்ஜி, அந்த மகனுடைய தலையில் கொப்பல் நல்லா பார்க்கறக்கே ஒரு கொடூரமாக இருக்குது. அது தம்பிக்கு தெரியும், என்னோட வந்த பிள்ளைகளுக்கு தெரியும் சொல்லி நான் ஜெபிக்கல. வந்த எல்லா மக்களும் உருக்கமாக கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. அந்த மகன் அரிப்பி நின்னது. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டான். எனக்கு ஒரு டவுட்டு, 10 மணிக்கு கூப்பிட்டேன். தம்பி எப்படி இருக்கு? பிரதர், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, நான் குளித்து நான் பணிக்கு சென்று விட்டேன்னு சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நம்ம மறை மாவட்டம் சார்ந்தவன் அல்ல, சேலம் மறை மாவட்டம். உடனே நான் ஃபாதருக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சேன். 1. 2வது, அவர் கிட்னியில் கல் இருக்கு, 14 ரிப்போர்ட்டோடு வந்திருக்காரு. அதிசயத்தை நீங்க காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெருமைக்குரியவர், ஆனால் விளம்பரத்துக்குரியவர் அல்ல. இந்த மகன் நீங்கள் காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டீங்க, ஆனால் கூப்பிட்டீங்க, உடனே வரன்னு சொன்னாப்புல வந்த தம்பி வந்தாப்புல. அன்று இரவு ஆண்டவரோடு அன்னை மரியாளோடு அந்த கனிகளை பெறுவதற்கு கண்விழித்து ஜெபித்தார். இன்று பாருங்க, நேற்றைக்கு மதியம் எனக்கு கூப்பிட்டார் சனிக்கிழமை. அண்ணா ஒரு சாட்சின்னு சொல்லுப்பா அப்படின்னா, அண்ணா எனக்கு 2 கல் இருந்தது, 1 உடைஞ்சது, 1 தானா விழுந்துருச்சுன்னு சொன்னாப்புல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். போய் ஃபஸ்ட்டு குருவானவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கென்று நாம் அவர் நமக்காக வைத்தது. அதான் எரேமியா 29:11 வாசிங்கம்மா. நான் உமக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்ற மனிதர்களுக்கு அல்ல, கடவுளுக்கு தெரிந்த விஷயம். அவை நலமான வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வுக்கான திட்டங்கள் என்று, கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல, இந்த மாதத்துல, இந்த 8ஆம் தேதி, இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த அன்னை மரியாளோட பரிந்துரை நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம்னா, நமது மறை மாவட்டத்தின் எழுப்புதலுக்காக, நமது மறை மாவட்ட குருக்களுக்காக, அனைத்து சகோதரிகளுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக ஆண்டவர் இந்த திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் செயல்படுவதற்கு நம் நேரங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாது, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் இன்னைக்கு நிறைய நேரமில்லை சொல்ல, தயவுசெய்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது மக்களே. நாம் ஆண்டவருக்கு மண்டியிட்டு ஜெபித்தால் இது போன்ற பல சாட்சியங்களை குருக்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக நாம் பெற்று செல்ல முடியும். ஆகவே குருவானவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு. சாட்சிகள் நிறையாக இருக்கும், நிறையாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது எல்லோரும் நாம் உணர வேண்டும், நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவத்தை பற்றி பேசி பயனல்ல, கிறிஸ்துவோடு பேச வேண்டும், கிறிஸ்து நம்மை தொட வேண்டும், உணர வேண்டும். வந்து பாருங்கள், சாட்சியமாக என்னை கண்டடைவர்கள். இறுதியாக அந்த 14 வசனம் அதை தான் சொல்ல.
ஹல்லேலூயா. தேடினா மட்டும்தான் கண்டடைய முடியும், சுகத்தை பெற்றதான் கண்டடைய முடியும். ஆகவே நாம் அன்னை மரியாளுக்கும் கொடான கொடி நன்றி சொல்லணும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக எல்லா உலக மக்களை நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரை தொடர்ந்து எல்லாம் கூட்டாக இணைந்து நாம் ஜெபிப்போம். அந்த நன்மை திட்டத்திற்காக மறைமாட்டத்திற்காக எல்லோரும் இணைந்து உழைப்போம். ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இந்த மகனிடத்தின் சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. என் நேம் பிரதீப். நான் கோபிலேருந்து வரேங்க. ஆக்சுவலாக ஒரு மாதமாகவே வந்து கிட்னி பெயின், ஸ்டோன். ஆக்சுவலாக ஸ்டோன் பெயின் யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? ஜென்ஸ் யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? 1 mm 2 mm இல்லைங்க, 14 mm வந்து ஸ்டோன். நான் பாருங்கள், ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு தான் இருக்குது. ஒரு 4 ஹாஸ்பிட்டல் போனேன். 4 ஹாஸ்பிட்டல்லையுமே ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க. ஒரு லாஸ்ட் மந்த் இருந்தே வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 17ஆம் தேதி, அதாவது மே 17லேருந்து பெயின். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போகிறேன், 1 வாரம் ட்ரீட்மெண்ட்டு, மருந்து சாப்பிட்றேன், க்யூரே ஆகலை. அடுத்த ஹாஸ்பிட்டல் இப்படியே கோபி, ஈரோடு, இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலும் போகிறேன். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன், சித்தா மெடிசன் எடுத்தேன், எதுவுமே கேட்கல. எங்கே போனாலும் ஆக்சுவலாக யூரின் வரக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm 4 mm வரைக்கும் தான் ஸ்டோன் வரும்னு சொல்லிட்டாங்க. 12 mm 14 mm எல்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுல ஒரு விருப்பம் இல்லை, அது ஒரு பயம். சரி, நான் என்ன பண்ணுறேன்னு ஒரே குழப்பத்தில் தான் இருந்தேன். அப்புறம் திடீர்னு லாஸ்ட்டு மண்டே மார்னிங் ஆக்சுவலாக